வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன். சோ வாங்க பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. நம்ம பொட்டச்சி மேல சந்தனம் மட்டும்தான் மணக்கணும். சரி, அதுல குங்குமம் மட்டும்தான் கலக்கணும். சாக்கடை கலக்க கூடாது. ஓகே ஓகே. மீறி கலந்துச்சுன்னா சாக்கடை அழிச்சிரு, சந்தனத்தை அழிச்சிரு. அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவங்க ஜாதிக்காரங்க வந்து சந்தனம், மத்தவங்க எல்லாம் வந்து சாக்கடையா, இவங்க ஜாதி பொண்ணுங்க கூட சாக்கடை வந்து கலக்கப்படாதான். அதையும் மீறி கலந்துட்டாங்கன்னா சந்தனத்தையும் அழிச்சிட்டு சாக்கடையும் அழிப்பாங்களாம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உன்னை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. மிஸ்டர் சந்தனம், நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுது. அதாவது நீங்க நார்மல் பீப்புள் கிடையாதுன்னு சொல்ல வர்றீங்க. ஓகே, பட் ஐ ஹேவ் a question for you. நீங்க கக்கூஸ் போனா உங்களுக்கு ஆய் வருமா இல்ல சந்தனம் வருமா? அப்படியே ஆய் வந்தாலும் அது மணக்குமா? சந்தனம் இரு நானே கேட்டுக்கிறேன். இரு சந்தனம் ப்ளீஸ். மிஸ்டர் சந்தனம், தேங்காய் பறிக்க போன இடத்துல ஏன் இந்த தேவையில்லாத வேலை உங்களுக்கு? போடலாங்க. உங்க ஜாதியிலேயே நீங்க ஒரு பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து லவ் பண்றீங்க. இப்ப அந்த பொண்ணோட அம்மா அப்பா நம்ம சந்தனம்டா இவன் அப்படின்னு சந்தோஷமா அந்த பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுப்பாங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. சோ ஜாதிக்குள்ளேயும் ஏழா பணக்காரன்னு ஒரு பிரிவினை இருக்கு. எனக்கு இந்த ஜாதி பத்தி எல்லாம் பேச பிடிக்காது நண்பா. என்ன மேட்டர்னா, சோசியல் மீடியால நான் சந்தனம் நீ சாக்கடை இந்த பிரிவினை எல்லாம் வேணாம். இங்க எல்லாரும் சமம், அம்புடுதான். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா. சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ணாம சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. அடுத்து ஒரு மீம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். நான் கார்ல போய் ரோட்ல இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய போறேன். நீ காரை எடுக்காம இருக்கிறதே மக்களுக்கு செய்யற பெரிய உதவிடா. இந்த வீடியோ நானும் பார்த்தேன். ஆக்சுவலி அவர் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா காருக்குள்ள இருந்துட்டு அவர் பிஹேவ் பண்ண விதம் வந்து ரொம்ப ரூடா இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தா, யாருக்காக கொடுத்தா, ஒருத்தருக்கா கொடுத்தா, இல்லை ஊருக்காக கொடுத்தா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான்? ஏழையின் சிரிப்பில் கடவுளை காணலாம் என்றா, இல்ல உங்க கண்டென்ட்டுக்காகவா? அவங்க கையை நீட்டி எனக்கு கொடுங்கன்னு கேட்டது வந்து எனக்கு தப்பா தெரியல. ஏன்னா இங்க காசு இருக்கிறவனுக்கே பல தேவைகள் இருக்கு. அப்ப காசு இல்லாதவங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கும். உங்க மூலமா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அவங்க அதை எடுத்துக்க தான் பாப்பாங்க. எங்க நாம அதை மிஸ் பண்ணிடுவோமோ, எங்க நம்மளுக்கு கிடைக்காம போயிடுமோ என்ற பயமும் பதற்றமும் அவங்களுக்குள்ள இருக்கும். அதை நாம வந்து குத்தம் சொல்ல முடியாது. அவர் வைஃப் மேல கைப்பட்டதுக்கு கோவப்பட்டாரு, ஓகே. பட் இதை கொஞ்சம் பாருங்க. ப்ரோ இதெல்லாம் ஏதோ நாய்க்கு பிஸ்கட் தூக்கி போடுற மாதிரி அங்க ரெண்டு நிக்குதுங்க, அதுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பு. ப்ரோ உதவி செய்யறது நல்ல விஷயம் தான். ஆனா அந்த உதவிய நான் ஏதோ தூக்கி போடுறேன் அதை பொறுக்கிட்டு போன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல வந்து பண்ணக்கூடாது. அது வந்து அந்த உதவியே கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. சாப்பிடு, சிரிக்காத. என் சேவை இந்த பீச்சுக்கு தேவை. சாப்பிடு சாப்பிடு. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? தர்மம் பண்றேன். நீங்க எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்க. we respect that. பட் ஸ்டார்டிங்க வந்து எப்பவுமே மறக்க கூடாது. நம்ம ஆரம்பத்துல எவ்வளவு ஹம்பிளா இருக்கோமோ அதே ஹம்பிள்னஸ் வந்து நாம எவ்வளவு தூரம் போனாலும் இருக்கணும். so be humble, that's it. க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இந்த கோட் 6321767 6321767ங்கிற நம் எண்ணெய் நீங்க வந்து உங்களோட சோப் மேலயோ உங்களோட லோஷன் மேலயோ எழுதி வச்சுக்கலாம். குளிக்கும் போது அந்த தண்ணியில இந்த நம்பரை எழுதி அந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணியில குளிச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்க்கு நீங்க ஏதாவது அப்ளை பண்றீங்க, ஃபேஸ் மாஸ்க் போடுறீங்க, இல்ல ஃபேஸ்ல பவுடர் போடுறீங்க, இல்ல லோஷன் போட்டுக்கிறீங்க, ஃபவுண்டேஷன் போட்டீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் மேலயோ இந்த மாதிரி அந்த உடல் சம்பந்தப்பட்ட ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யூஸ் பண்ற பொருட்கள் மேல இந்த நம்பரை எழுதி வச்சுக்கிட்டாலே அதுக்கு எனர்ஜி போயிட்டே இருக்கும். இந்த நம்பர் எழுதினா ஸ்கின் க்ளோ ஆகுமா? எப்படிங்க சொல்றீங்க இதெல்லாம்? பிளானட்ஸ் எல்லாம் எங்க எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து சொல்ற முடியுது. ஆண்டி உருட்டுனாலும் ஒரு நியாயம் வேணாமா? இந்த நம்பர் எழுதினா ஸ்கின் க்ளோ ஆகும்.
அழக்கூடாது அங்கிள் செல்லம் அடிச்சேன். எம்மா இது ஒரு புது விதமான உருட்டு. நம்பரை வச்சு விட்டுறாங்க. உன் நல்ல மனசுக்கு எல்லா முட்டா பசங்களும் நம்பிடுவாங்க. நம்பரை தண்ணியில எழுதி குழி, நம்பரை கிரீம்ல எழுதி உழப்பி அடி. உழப்பலே நம்பரு க்ளோவிங் ஸ்கின்னு. அப்படியே அவன் நெத்தில போய் ஒரு நம்பரை எழுதி, எக்ஸ்பைரி நம்பரு அப்படியே போய் சேரட்டும். நம்பரை வச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. Same but different but still same. ஒருவேளை இவனுங்க இந்த மாதிரி தெருநாயை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பானுங்களோ. ரோட்ல போற வண்டியை துரத்தின்னு போய் இப்படி பண்றது கேட்டா அதுக்கு பேர் ரவுடிசமா. அந்த வண்டி என்ன வண்டி? அதுக்கு முன்னாடி ஓடி வர டயர்ல மாட்டா என்ன ஆகும் தெரியுமா? நீ அப்படியே ஸ்டாலி தான் பிரிக்கிட்டு வெளியே போவோம். ஒரு ஆயி, ரெண்டாவது போட விடுவோம் வாயி, மூணாவது காட்டுவோம் வாயி. சரடா நாயி. ஒன்னும் இல்லப்பா, இவனை நல்ல கருத்து சொல்லுவான்னு கூட்டுன்னு வந்தான். இனிமே கருத்து கீர்த்துன்னு கூட்டுன்னு வந்த மாவன எச்சக்காரி மூஞ்சில துப்பிடுவேன். வந்துட்டான் ஆளும் மண்டை. என்ன அபிஷேக், சலூன் பக்கம் போறதே இல்லையா? தலையில தேனி கூடு கட்டிட்டு போகுது. பாஸ், அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வந்து பாஸ். அது சிரிச்சின்னு தான் சொல்லுவியா? அரம்புல அடிக்குது பாரு ஷாக்கு. பன்னீர் பாசங்களை தொடர்ந்து நினைச்சால நீ ஆயிடுவோம் நாக்கு. யாரோ யாருவனோ ஒருத்தையோன்னு எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டீங்களா? இதையே பொழப்பா பண்ணிட்டு இருக்கானுங்க. அவன் ஐடிக்குள்ள போய் பார்த்தா 1 2 இல்ல, மொத்த ரீல்ஸ்மே ஜாதி ரீல்ஸா தான் இருக்கு. டேய், உன் ஜாதி உனக்கு பெருசா இருக்கலாம்டா, ஓகே. ஆனா ஏன்டா டிஜிட்டல் உலகத்திலயும் வேற்றுமையை வளர்க்குறீங்க? ஒற்றுமையா வாழ சொன்னா ஏன்டா கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ நீ இந்த மாதிரி வீடியோஸ் பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்குது? கமெண்ட் செக்ஷன்ல உன் ஜாதிக்காரங்களை போட்டு திட்டுவாங்க. நீ ஒருத்தம் பண்ற இந்த காரியத்தினால மொத்த பேரையும் திட்டுவாங்க. ஏன்டா? கைஸ், தயவு செஞ்சு இந்த டிஜிட்டல் உலகத்திலயாச்சும் நாம எல்லாம் ஒற்றுமையா வாழ்வோம். இங்க நீ கீழே நான் மேல எதுவும் கிடையாது. எல்லாரும் சமந்தா. லவ் யூ ஆல். உங்களையும் தாண்டா, திருந்துகடா. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் ஒரு தரமான சம்பவத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்போ வரட்டா, பாய். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy.